ஹாய் நண்பர்களே. நான் இந்த வீடியோவில் கேளிக்கை சித்தரை பற்றி தான் சொல்ல போகிறோம். நிறைய பேர்த்துக்கு நம்பிக்கை இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் எல்லாம் கூட நிறைய டைம் சொல்லியிருக்குது கேளிக்கை சித்தரை பற்றி. இந்த மந்திரம் ஜெபிக்கும்போது நிறைய பேர்த்துக்கு ஒரு சிம்டம் கூட பார்க்கல, தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்குது. இப்போ இரண்டாவது மந்திரம் அசோக ஐயா நம்மளுக்கு எல்லாருக்குமாக கொடுத்துருக்குது. ஃபஸ்ட்டு மந்திரம் ஜெபிச்சு அதில் நிறைய பேர்த்துக்கு அதோட பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்குது. அது நிறைய பேர் ஏளனமாக கூட பேசிகிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் சித்தர் வருமா, இப்படியெல்லாம் சித்தர் இருக்கா, புதுசாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் பேட் கமெண்ட்டும் போடுறவங்க இருக்குது. ஆனாலும் அதை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அதோட பவர் என்ன அப்படின்னு தெரியும் நண்பர்களே. நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்குன்னு யாராச்சும் உங்களுக்கு லைஃப்பில் ஏதோ ஒரு தேவை இருக்குது, அது நியாயமாக இருக்குது, அது உங்களுக்கு அது கிடைச்சே ஆகணும். நான் நிறைய கோவிலுக்கு போயிருக்குது, வழிபாடு பண்ணியிருக்குது, எல்லாமே செஞ்சுருக்குது, ஆனாலும் கூட எனக்கு அது சாத்தியமாகலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்க வேண்டதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மந்திர ஜபம் பண்ணுங்கள். நான் இந்த ஃபஸ்ட்டு மந்திர ஜபம் எனக்கு கிடைச்ச உடனேவே எனக்கு பலன் கிடைச்சிது. அதை பற்றியெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்குது. வாழ்க்கையில் ரொம்ப அவமானப்பட்டு ரொம்ப கஷ்டத்தை தாண்டிட்டு நான் இருக்கிற கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கிற டைமில் தான் எனக்கு இந்த ஒரு ஃபஸ்ட்டு மந்திரம் கிடச்சிது. நான் அது வரைக்கும் சிவபெருமானை, முருகப்பெருமானை, கணக்கன்பட்டி சித்தரை எல்லாருமே நான் கும்பிட்டுட்டு இருந்தது. அப்போ எல்லாம் எனக்கு ஒரு வேண்டுதல் கிடையாது. எனக்கு கஷ்டமாக இருக்குது, உங்கள்கிட்டே தான் எனக்கு ஒரு மனசு நிம்மதி கிடைக்கிது, அதனால தான் உங்களை நான் கும்பிட்றேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு மட்டும்தான் நான் அப்போ எல்லாம் கும்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு என்னோடய கஷ்டத்தை முடித்து கொடுத்துடு, எனக்கு இது சாதிச்சு கொடுத்துடு, எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு எல்லாம் நான் சொல்லியதே கிடையாது. அதனால என்னமோ எனக்கு ஒரு வழியை காமிச்சு கொடுத்துருக்குது. உனக்கு இவ்வளோ கர்ம வினைகள் உனக்கு இருக்குது, அதனால தான் நீ இவ்வளோ அனுபவிக்கிற அப்படின்னு உள்ள ஒரு உணர்வு எனக்கு முன்னாடியே கொடுத்துருச்சு. அதனால கூட என்னமோ எனக்கு எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு துன்பம் எனக்கு வந்தாலே நான் அதனை எல்லாமே ரொம்ப மன தைரியத்தோடு எதிர்நோக்கி எதிர்கொண்டுட்டு இருந்தது டைம் அதெல்லாமே. இப்போ அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அதெல்லாம் இவ்வளோ எனக்கு மனசு நான் இப்போ நிம்மதி அனுபவிக்கிறதுக்கு காரணம் அப்போ நான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணியதுனால தான் எனக்கு இப்போ இந்த மன நிம்மதி கிடச்சிருக்குது. ஆனால் இப்போவும் பிரச்சனைகள் இருக்குது, ஆனாலும் அந்த பிரச்சனைகள் எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ ஸ்மூத்தாக எனக்கு முடிச்சு கொடுத்துருக்குது என் சாமி, என் சிவபெருமான், என் முருகப்பெருமான் எல்லாருமே என் கூட இருந்து எனக்கு இந்த சித்தரோட மந்திரத்தை எனக்கு கொடுத்தாச்சு. நான் அதை பண்ணியாச்சு. எனக்கு அது ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்குது. இப்போவும் கூட நமக்கு நமக்கு உடம்பில் ஒரு நோய் இருக்குது, நமக்கு ஒரு டாக்டர்கிட்டே போகும்போது சில வேளை அந்த டாக்டர் நமக்கு இன்னொரு டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணும், நீங்கள் அந்த டாக்டர்கிட்டே போங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நம்ம அந்த டாக்டர்கிட்டே போய் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னே அது நம்ம உடம்போட அந்த நோயை பொறுத்து உள்ள டாக்டர்கிட்டே போகும்போது நமக்கு அது சரியாயிடும். அந்த மெயின் டாக்டரை நமக்கு அதை அது கண்டிப்பாக ரெஃபர் பண்ண. அதே மாதிரி தான் சிவபெருமான்கிட்டே நான் ஒவ்வொரு டைமும் நான் கும்பிடும்போது நான் எனக்கு நன்றி சொல்லுவேன். எனக்கு உன்னே மனசில் உட்கொண்ட உன்னே சாமி கும்பிடுறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கொடுத்ததே அப்படின்னு சொல்லிட்டு நான் நன்றி தான் சொல்லுவேன். எப்போவுமே என் குற்றங்கள் எல்லாமே நான் சொல்கிறதே கிடையாது. அப்படி தான் நான் கும்பிட்டுட்டு இருந்தது. அதனால் எனக்கு கேளிக்கை சித்தரோட மந்திரத்தை கொடுத்தது. இப்போ என்னை போல நிறைய பேர் இருப்பாங்க, வாழ்க்கையில் ஒரு யாருமே ஹெல்ப் பண்ணுறது கூட யாருமே இல்லாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறவங்க நிறைய பேர். கண்டிப்பாக நீங்கள் அப்படிப்பட்ட யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேளிக்கை சித்தரோட மந்திர ஜபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கைக்கே ஒரு வழியை காமிச்சு கொடுக்கும் சிவபெருமான். அதாவது சிவபெருமானோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு கேளிக்கை சித்தரோட மந்திரத்தை கண்டினியூவாக உங்களால் ஜபம் பண்ண முடியும். அதுக்கு ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நான் சொன்னேன்ல, அதே மாதிரி எனக்கு நிறைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்து இப்போ எனக்கு பிரச்சனைகள் இருந்தால் கூட அது ஸ்மூத்தாக போயிட்டுருக்குது. பழைய மாதிரியெல்லாம் எனக்கு ஒரு மனசின கஷ்டம் ஒன்றும் கிடையாது.
அப்புறம் இப்போ 2வது மந்திரம் அசோகையா கொடுத்துருக்குது. கண்டிப்பாக நான் ஜெபம் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு கோரிக்கை கேளிக்கை சித்தரப்பா கிட்டே வச்சிருக்குது. அது நான் கண்டிப்பாக எனக்கு சாதிச்சு கொடுத்துடும். அப்போ அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது இப்போ வர செவ்வாய்க்கிழமை நான் ஆரம்பிக்க போகிறேன். அப்புறம் அந்த மந்திர ஜபம் அது நான் லைவு போடுவேன். நான் 48 நாளும் நான் லைவு போடுவேன். கண்டிப்பாக அதில் யாரெல்லாம் பங்கெடுக்க வராங்களோ நீங்களெல்லாம் வாங்க, நமக்கு ஒட்டுக்க ப்ரேயர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் அன்னைக்கு எனக்கு கோவிலுக்கு போக முடியல. அன்னைக்கு நான் முன்னாடி வீடியோ சொல்லியிருக்கேன். நான் பாப்பாவோட கவுன்சிலிங் கூப்பிட்டதுனால அன்னைக்கு தான் 11ஆம் தேதி ஐயாவோட சில பிரதிஷ்டை அன்னைக்கு தான் எனக்கு ஐயா பாப்பாவுக்கு கவுன்சிலிங்க்கு காலேஜிலேருந்து கூப்பிட்டுருந்தது. அப்போ அங்கே போயிடுச்சு. நான் மெரிட்டில் அவளுக்கு சீட்டு கிடச்சிது. எனக்கு ஐயா அதுவும் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்துருக்குது. ஐயாவுக்கும் கோடானு கோடி நன்றி. அப்போது ஃபோட்டோ நான் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருக்குது. அதுலேயும் செவ்வாய்க்கிழமைக்குள்ளே எனக்கு இந்த ஃப்ரேம் பண்ணி வாங்கணும். அதுவும் ഞാൻ கடைக்கு கொடுத்துருக்குது. அது வாங்கி நான் இந்த 2வது கேளிக்கை சித்தரோட மந்திரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நண்பர்களே. அப்போது எல்லாருமே கான்ஃபிடெண்ட்டாக ஒரு நம்பிக்கையோடு சிவபெருமானே முருகப்பெருமானே எல்லாம் மனசில் நினச்சி இந்த கேளிக்கை சித்ராவோட 2வது மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்களும் பண்ணி பாருங்கள். அப்புறம் நிறைய பேர்த்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு குளிக்க முடியல. வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் மத்தியான டைமில் பண்ண முடியாது. நைட் ஷிஃப்ட் எல்லாம் போகிறவங்களா இருந்தால் நைட்டிலும் ஜெபம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கும். நீங்கள் குளிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அது சாமிக்கு தெரியும் உங்கள் உடல் நிலை எப்படி இருக்குது. உடல் உபாதைகள்னால தான் எனக்கு குளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு தெரியும். நீங்கள் எதுவுமே மனசு கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி பல்லு விளக்கி ஃபேஸ் வாஷ் பண்ணி காலை கடன் எல்லாம் முடித்து ட்ரெஸ் சேஞ்ச் செய்து சுத்தமான ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு நீங்கள் உட்காருங்க. கை காலுக்கு மூஞ்சியெல்லாம் கழுகி குளிக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி நீங்கள் இருந்துட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களோட வேண்டுதலும் சாமி நிறைவேற்றி கொடுப்பாங்க. அது ஒரு மனசில் ஒரு உறுத்தலாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. சாமிக்கு முன்னாடி மனசு சுத்தம்தான் மெயின். அது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. மனசு சுத்தம் இருந்தால் நீங்கள் என்ன ஒரு விஷயத்தில் நீங்கள் இருந்தாலும் அது சாமி கண்டுக்க மாட்டேன். ஓகேங்களா? மனசு சுத்தம் இல்லாமல் நாம் எவ்வளோ குளித்து அத்தரை பூசி இதாகிட்டு இருந்தாலும் நம்ம மனசுகளில் கெட்ட எண்ணங்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த சுத்தத்தினாலே உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்க போகிறதில்லை நண்பர்களே. இது ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் சாமி எந்த சாமியாக இருந்தாலும், சிவபெருமானாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி, ஆறாக இருந்தாலும் சரி, நீங்கள் மனசு சுத்தமாக இருக்குது. எனக்கு உடல் உபாதைகள் இருக்குது, எனக்கு காலையில் குளித்து எனக்கு சாமி கும்பிட முடியல, அப்படிப்பட்டவங்களை இருந்தால் நீங்கள் எந்த ஒரு மனசில் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நீங்கள் சாமி கும்பிடலாம். காலையில் எந்திரிச்சு உங்கள் காலை கடன்களை எல்லாமே முடித்த பிறகு ட்ரெஸ் சேஞ்ச் செய்து சுத்தபத்தமாக இருங்க. அது மட்டும்தான் சாமி பார்ப்பாங்க. ஓகேங்களா? பாரு, அவன் உடம்பு சரியில்லைனாலும் கூட அவனை எனக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்குது. அந்த ஒரு காருண்யமாவது உங்களுக்கு மேலே கருணை தோணி அது உங்கள் வேண்டுதல் சாமி நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி குளிக்க முடியலன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு வருத்தம் வேண்டாம். அப்புறம் இன்னொரு விஷயம், குளிக்க முடியல அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் காலையில் எந்திரிச்சு அந்த குளிரின் தாங்க முடியல, எனக்கு கொஞ்சம் இதாக இது ஒரு சோம்பேறித்தனத்தினால நீங்கள் குளிக்க முடியலன்னு சொல்லிவிட்டு அது ஒரு காரணம் காட்டிட்டு நீங்கள் சாமி அது பெரிய தப்பு. அப்படி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? உங்களுக்கு காலையில் குளித்தா உங்களுக்கு உடம்புக்கு சேரலை, அப்படிப்பட்டவங்களை மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ஒரு சொல்யூஷன்.
ஓகேங்களா? அது மட்டும் நீங்கள் இருங்க. அப்புறம் வந்து எல்லாம் சாமி பார்ப்பாங்க. ஓகே. அப்புறம் நான்வெஜ் இந்த 48 நாளும் நீங்கள் நான்வெஜ் எடுக்காமல் கண்டிப்பாக நீங்கள் அவ்வளோ ஒரு சுத்தபத்தமாக நீங்கள் வந்து நான்வெஜ்ஜே எடுக்காமல் நீங்கள் இந்த ப்ரேயர் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ மந்திர ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது, அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனாலும் நீங்கள் அது செய்ய வேண்டாம். ஓகே. இந்த 48 நாளும் நீங்கள் நான்வெஜ்ஜை தவிர்த்துட்டு நீங்கள் இந்த மந்திர ஜெபம் பண்ணுங்க. இந்த நான்வெஜ்ஜு சாப்பிட்றது அந்த வேறு எந்த ஒரு விஷயத்தினாலும் கிடையாது. நம்ம அந்த நான்வெஜ்ஜு சாப்பிடும்போது நம்மளுடைய அந்த ஹார்மோன் சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு புனிதமான ஒரு காரியம் நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது அது வந்து அந்த மந்திர ஜெபத்தோட பவர் நம்மளுக்கு அப்சர்வ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே. நம்ம வந்து மந்திர ஜெபம் பண்ணுறது எதுக்குன்னா நமக்கு ஒரு விஷயம் சீக்கிரமாக நடக்கணும். அப்போ அது நடക്കുന്ന இடையில் வந்து நான்வெஜ்ஜை தவிர்த்துடுங்க. அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் உடல் உறவுகளை இப்போ உடல் உறவு அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தால் கண்டிப்பாக அதுவும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு கண்ட்ரோலில் வச்சுருங்க. நீங்கள் அதுவும் தவிர்த்துடுங்க. ஓகேங்களா? ஒரு விஷயம் ஒரு லைஃப்பில் யாராலும் செஞ்சு தர முடியாத ஒரு விஷயம் நம்மளுக்கு நம்ம வந்து சாமிக்கிட்ட கேட்டிருக்குது. அந்த சாமி தான் நமக்கு அதை செஞ்சு கொடுக்கணும். அப்போ நாமளும் வந்து அந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருந்து நாமளும் சில்ல நம்மளுக்கு சுகம் தருന്ന பல விஷயங்களே நம்மளை தவிர்த்துட்டு தான் நாம் வந்து சாமிக்காக இருக்கணும். ஓகே. அப்போ தான் சாமிக்கும் வந்து நமக்கு மேலே கருணை தோணும். அப்போ இதே மாதிரி இருங்க நீங்களும். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே லைவில் வாங்க, நம்ம ஒட்டுக்கா ப்ரேயர் பண்ணிக்கலாம். എത്ര പേര് വന്ന് பார்க்கலாம். ஓகே. இது ഞാൻ வீடியோ ரீச்சுக்காக ஒன்றும் கிடையாது நண்பர்களே. நீங்களை கூப்பிடுறது லைவில் வரும்போது அந்த மாதிரியெல்லாம் எண்ணம் வேண்டாம். நான் உங்களை மனதார கூப்பிடுறேன். உங்களுக்கும் நம்மளுக்கு எனக்கும் இந்த உலகத்தில் எல்லா மக்களுக்காகமாக நமக்கு ப்ரேயர் பண்ணலாம். வாங்க நண்பர்களே. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த மந்திரம் நம்ம லைவில் ഞാൻ அன்றைக்கி போட்டுட்ருக்க டைமில் அதை கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு நான் ஷஷ்டி கவசம் முடித்து அதை ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக முடித்த பிறகு பார்க்கும்போது கரெக்டாக நம்ம ஒரு ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை நம்ம பூஜை முறைக்குள்ளே வந்துருச்சு. நான் அதோட அந்த லைவில் அந்த அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து எனக்கு அது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்திருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த அன்னைக்கு எனக்கு காட்சி கொடுத்தது நண்பர்களே. அது உங்களுக்காக இதில் சேர்த்துருக்குது பாருங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ். தேங்க்யூ யூனிவர்ஸ். துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சு பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கவித்தோங்கும் நிஷ்டையும் கை கோடும் நிமலனருள் கந்த சஷ்டி கவசந்தனை அமரனிடத்த அமர் புரிந்த குமரனிடே புரே